Chochi Tales. தெனாலிராமனும் காளையின் வரமும். கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் பெரிய மந்திரியாக இருந்தவர் தெனாலிராமன். அரண்மனை சேவைக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு தெனாலிராமன். அன்றாட வாழ்க்கைய ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தன்னோட மனைவி மற்றும் மகன் வறுமையில் வாழுறத தெனாலிராமனால் தாங்கிக்க முடியல. தன்னோட கஷ்டத்தை எல்லாம் காளிதான் தீர்த்து வைக்கணும்னு காளி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாரு. உடனே தெனாலிராமன் முன்னாடி காளி நேர்ல வந்தாங்க. ராமா, உன்னோட கஷ்டங்களை தீர்த்து வைக்க வந்திருக்கேன். உனக்கு நான் ஒரு வரம் தர்றேன்னு சொன்னாங்க. உடனே தெனாலிராமனோட கையில 2 பாத்திரம் தானா வந்துச்சு. ஒரு பாத்திரத்துல புத்தி அமிர்தம், இன்னொரு பாத்திரத்துல பண அமிர்தம், 2ம் இருக்கு. புத்தி அமிர்தத்தை நீ குடிச்சேன்னா இந்த உலகத்திலேயே உன்னை யாரும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு புத்தி கூர்மை உனக்கு கிடைக்கும். பணாமிர்தத்தை நீ குடிச்சேன்னா உனக்கு இனிமே பண கஷ்டமே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீ 2 பாத்திரத்துல இருக்கிறதையும் குடிக்க கூடாது. ஏதாவது ஒரு பாத்திரத்துல இருக்கிற அமிர்தத்தை தான் குடிக்கணும். எந்த பாத்திரம்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இத கேட்ட தெனாலிராமன் பண அமிர்தத்தை புத்தி அமிர்தத்துல கலந்து 2யும் கடன்னு குடிச்சிட்டாரு. இத பார்த்த காளிக்கு கோபம் வந்துடுச்சு. அட என்னப்பா நீ, நான் ஒரு பாத்திரத்தை தானே குடிக்க சொன்னேன், நீ என் 2யும் குடிச்ச. காளி கையால அமிர்தத்தை வாங்குறதே பெருசு, அந்த அமிர்தத்தை யாராவது வீணாக்குவாங்களான்னு கேட்டு சிரிச்சாரு. ராமனோட சமயோஜிதத்தை நினைச்சு காளி பரவாயில்ல, உனக்கு 2 வரங்களையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்க. அதுக்கு அப்புறமா கிருஷ்ண தேவராயர் அரண்மனையில் சேர்ந்து தன் மனைவி மற்றும் மகனுடன் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்தாரு தெனாலிராமன். நீதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜிதமாக செயல்பட்டால் நிறைய பலன்களோடு சந்தோஷமாக வாழலாம். தெனாலிராமனும் திருடர்களும். விஜயநகர பேரரசில் அந்த வருஷம் மழையே பெய்யவில்லை. நாடு முழுவதும் வறட்சி. நதிகள், குளங்கள் எல்லாம் பற்றிவிட்டன. தெனாலிராமன் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் மிகவும் ஆழத்துக்கு போய்விட்டது. அதிலிருந்து நீர் இறைத்து தோட்டத்திற்கு ஊற்ற தெனாலிராமன் மிகவும் கஷ்டப்பட்டார். இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் சில திருடர்கள் தெனாலிராமன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். திருடுவதற்கு சரியான நேரம் பார்த்து தோட்டத்தில் பதுங்கி இருந்தார்கள். தெனாலிராமன் அதை பார்த்து விட்டார். திருடர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதை தன் மனைவியிடம் ரகசியமாக சொன்னார். தெனாலிராமன் அரண்மனையில் வேலை பார்ப்பவர். அவன் நினைத்தால் காவலர்களை கூப்பிட்டு அவர்களை கைது செய்யலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. மனைவியிடம் சத்தமாக பேச ஆரம்பித்தார். நம்ம நாட்டுல பஞ்சம் அதிகமாயிடுச்சு, திருடங்க அதிகமாயிட்டாங்க. தன் கணவன் சத்தமாக பேசுவது ஏன் என்று மனைவிக்கு புரியவில்லை. ராமன் தொடர்ந்து பேசினார். நாம கொஞ்ச காலத்துக்கு வீட்டில இருக்கிற நகைகள், மற்ற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் என்றார். மனைவி ஒன்றும் புரியாமல் தலை ஆட்டினாள். எல்லாத்தையும் பத்திரமா பெட்டிக்குள்ள போட்டு கிணத்துக்குள்ள போட்டுடலாம், பஞ்சம் முடிஞ்சதும் திரும்ப எடுத்துக்கலாம் என்றார். மனைவியிடம் ஜாலியாக ஏதோ கூறினார். அவளுக்கு விஷயம் புரிந்தது. அவர்கள் இருவரும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு பெட்டிக்குள் போட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போட்டார்கள். அப்பாடா,
நகையெல்லாம் பத்திரமா இருக்கும் என்று சத்தமாகச் சொன்னார் ராமன். பிறகு இருவரும் வீட்டுக்குள் வந்து படுத்துவிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த திருடர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. இன்று நல்ல வருமானம்தான் என்று நினைத்தார்கள். கிணற்றுக்குள் இறங்கி பெட்டியை எடுக்க பார்த்தார்கள். அது ரொம்ப ஆழமான கிணறு. எனவே அதில் இறங்க பயந்தார்கள். நிலா வெளிச்சத்தில் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார்கள். நீர் குறைவாக இருந்தது. தண்ணியை எடுத்து வெளியே இறைச்சிட்டா பெட்டியை எடுத்துடலாமே என்று ஒருவன் கிசுகிசுத்தான். மற்றவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். வாளியை கிணற்றுக்கு உள்ளே இறக்கி நீரை இறைத்து தோட்டத்தில் ஊற்ற ஆரம்பித்தார்கள். பல வாளி தண்ணீரை இறைத்தும் பெட்டி தட்டுப்படவில்லை. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து இறைத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போது சேவல் கூவியது. இன்னும் சிறிது நேரத்தில் வெளிச்சம் வந்துவிடும் என்பதை திருடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிளம்பலாம். மீதி தண்ணியை நாளைக்கு இறைக்கலாம் என்றான் ஒருவன். மற்றவர்கள் ஆமாம் என்று தலையை ஆட்டினார்கள். அப்போது அவர்கள் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் காவலர்கள். அவர்களுக்கு பக்கத்தில் தெனாலிராமன். நீங்க நாளைக்கு வந்து தண்ணி இறைக்க வேண்டாம். இன்னைக்கு இறைச்ச தண்ணியே இன்னும் ஒரு வாரத்துக்கு போதும். இப்ப இவங்க கூட போங்க என்றார். அவர்கள் போனதும் தோட்டம் முழுவதும் இறைக்கப்பட்டிருந்த தண்ணீரை பார்த்து ராமனும் அவர் மனைவியும் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டார்கள்.